இல்ல சார், அவளுக்கு தூங்குறதுக்கே நேரம் சரியா இருக்கும். பாவம் தூங்காம உட்கார்ந்துட்டு இருப்போம். जय श्री कृष्ण। अनुजा जी आरती फर्स्ट। हिमगिरितनये हेमलते अम्ब ईश्वरी श्रीललिते मामव हिमगिरितनये हेमलते रमावाणि सेवित सकले रमावाणि सेवित सकले राजराजेश्वरि रामन् सहोदरि राजराजेश्वरि रामन् सहोदरि हिमगिरितनये हेमलते पाशाङ्कुशेषु दण्डकरे अम्ब पाशाङ्कुशेषु दण्डकरे अम्ब परात्परे निज भक्तपरे परात्परे निज भक्तपरे आचाम्बर हरि केशविलासे आशाम्बर हरि केशविलासे आनन्तरूपे अमर्तप्रतापे आनन्तरूपे अमर्तप्रतापे हिमगिरितनये हेमलते பியூட்டிஃபுல் ஜி. ரொம்ப 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 நல்லா பாண்டு. தேங்க்யூ சார். ரொம்ப நான் அழகான ரொம்ப பாடுலாம் இன்னும் பிராக்டிஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஏதோ தெரியும், எப்பயோ ஒரு தடவை நவராத்திரிக்கு பாடினது அப்படியே. ரொம்ப அழகான பாட்டு. ஸ்கூல் டேஸ்ல அம்மா எல்லாம் பாடும்போது கேட்டு அப்படியே கத்துன்றதுதான். अन्नाद्भवन्ति भूतानि पर्जन्याधल्लसम्भवः यज्ञात् कर्म यज्ञात् भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः प्रकृते क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहंकार विमूढ़ात्मा कर्ताहमिति मन्यते. சார் உங்களை பார்த்தா கொஞ்சம் பயம்தான் சார் வருது. ஐயோ, என்னவா என்ன பார்த்தா குழந்தைகள் கூட பயப்படாது. இல்ல இந்த மனப்பாடம் பண்ணி சொல்லும் போது. சரி, நான் நாளைல இருந்து வீடியோ இது இந்த லொகேஷன் வர வரைக்கும் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். இல்ல சார், நீங்க பார்த்தாலே நாங்க ரைட்டா சொல்லணும்ன்றது தப்பா சொல்லிடுறோம். அதான் இல்ல, நிஜமாவே ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஃபீல் இருக்கு எனக்கே. நான் எப்படி சொல்ல போறேன்னு இருக்கு. எனக்கு அந்த 12th ஸ்லோகா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நல்லது தானே, அது பண்ணி பண்ணி அந்த பயத்தினால இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும்னு வரணும். அப்ப வரும் அது. அந்த யார் இருந்தாலும் சொல்றது அளவுக்கான ஒரு தைரியம் வந்த அப்புறம் தான் அது, அதாவது தூக்கத்திலேருந்து எழுப்பினா கூட சொல்ல வந்துடும். அந்த மாதிரி எப்படியாவது பண்ணா வந்துடும். நல்லதுதான், இந்த மாதிரி பயமுத்திண்டே இருக்கேன். நீங்க பயமே முத்துறது இல்ல சார், எங்களுக்கு அப்படி தோன்றது. ஐயோ, இவர் முன்னாடி நம்ம ஒழுங்கா சொல்லணுமே, வேற ஒண்ணு. அது ரைட்மா, பயத்துல லேட்டா வந்தா நம்ம சொல்லி முடிச்சிடலாம்னு நினைச்சேன். இது நல்லா இருக்கே. ரெக்கார்டிங்ல அப்புறம் பார்க்கலாம். அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீங்க எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சே, நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பயமா இருக்கு. அனுஜாமா, ஜெயம், கலாமா? இல்ல ஆக்சுவலா மீனிங் அந்த வேர்ட்ஸ்க்கு
இல்ல அந்த வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரிஞ்சா ஈஸியா இருக்கு சார். நான் இப்பதான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கரெக்ட். வேர்ட்ஸ்க்கு மீனிங் இல்ல இல்ல வேர்ட்ஸ் மீனிங் படிச்சுதான் சொன்னேன். ஆனாலும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது வந்து தடுமாற்றம். அகங்கார விமூடாத்மா கர்த்தா மிதி மன்யத்தை எல்லாருக்கும் அப்படியே சொன்ன உடனே புரிஞ்சிடும். ஆமா. ஆமா யோசிக்க வேண்டாம். கரெக்ட். இல்ல மீனிங் சொல்லிண்டா நல்லா ஈஸியா பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஆமா கரெக்ட். ஏன்னா அதுக்கு வந்துட்டு இருக்கு. பர்ஜன்யோனா ரெயின் அதுக்கும் அப்படின்னு பரீட்சை வந்துட்டு இருக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. அனுஜாஜி சொல்லல. जय श्री कृष्ण सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. मयि मन आधत्स्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अत ऊर्ध्वन्न संशयः। ओके ओके। श्रेयो हि ज्ञानमभ्यासात् ज्ञानाध्यानौ विशिष्यते ध्यानात् कर्मफलत्यागस्त्यागात् शान्तिरनन्तरम्। Beautiful. Perfect. Very nice. Thank you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ 10 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம் பக்தி யோகத்துல. அழகான ஸ்லோகங்கள். நிறைய டைம் எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் பகவான் வந்து இந்த 12வது அத்தியாயத்தை முழுசா நம்ம வந்து கேட்டு சொல்லி யோசிச்சு அதை பற்றி சிந்தனை பண்ணிட்டு அப்புறமா நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தோம்னா அது போரும் பகவான் நமக்கு அடைச்சிருவா. ஆனால் அவ்வளோ அழகாக அதை புரிஞ்சுட்டாதான், புரிஞ்சுன்னு மட்டும் இல்லை, புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தோம்னா பக்தி யோகம் பண்ண போரும். பக்தி யோகம்தான் சிறந்தது. சரண்டர் சரணாகதி தான் பக்தி யோகம். அதை பண்ணிட்டாலே போறோம். அது பண்ண முடியலன்னா என்ன பண்ணுங்கிறதும் பகவான் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கார். ஸோ 10 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 2 ஸ்லோகம் தான் எடுத்துக்க போறேன். 11வது 12வது 2 ஸ்லோகத்தை எடுத்துட்டு, ஏன்னா அதோட பகவான் வந்து முடிச்சுக்கிற 13லேருந்து வேற டாபிக் ஆரம்பிக்கிறதுனால 12வது ஸ்லோகம் வரைக்கும் இன்னைக்கு முடிச்சுட்டு நாளையிலேருந்து 13 14 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 10 ஸ்லோகங்கள் யாருமா? ஜெயஸ்ரீஜியா, சுஜாதாஜியா? சார் நான் நீங்களே சொல்றேன் சார். சொல்லுங்கம்மா சுதாதா. ஆமா நீங்க சொல்லுங்கம்மா. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத் கீதா அத द्वादशोऽध्यायः। अर्जुन उवाच एवं सततयुक्ता ये भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमाः। श्रीभगवानुवाच मय्यावेश्य मनो ये मां नित्ययुक्ता उपासते श्रद्धया परयोपेतास् ते मे युक्ततमा मताः। ये त्वक्षरमनिर्देश्यमव्यक्तं पर्युपासते सर्वत्र गमचिन्त्यं च कूटस्थमचलं ध्रुवम् सन्नियम्येन्द्रियग्रामं सर्वत्र समबुद्धयः ते प्राप्नुवन्ति मामेव सर्वभूतहिते रताः। क्लेशोऽधिकतरस्तेषामव्यक्ता सक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखं देहवद्भिरवाप्यते। ये तु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्पराः अनन्येनैव योगेन
மான் த்யாயந்த உபாசதே தேஷாமஹம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி ந சிராத் பார்த்த மய்யாவேஷித சேதசாம் मय्येव मन आधत्स्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अत ऊर्ध्वन्न संशयः अथ चित्तं समाधातुं न शक्नोषि मयि स्थिरम् अभ्यासयोगेन ततो मामिच्छाप्तुं धनञ्जय अभ्यास्येऽप्यसमर्थोऽसि मत्कर्म परमो भव मदर्थमपि कर्माणि कुर्वन् सिद्धिमवाप्स्यसि. பியூட்டிஃபுல்லி பர்ஃபெக்டா பர்ஃபெக்ட். ரொம்ப நல்லா பார்க்காம சொன்னீங்களா பார்த்துன்னு சொன்னீங்களா? சார் பார்த்துதான் சொன்னேன் சார். நான் நேர ஸ்வர கீதா ஸ்டூடெண்ட் சார். ஐம் நாட் ஃப்ரம் கீதா பரிவார். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா. அப்படியே இருக்கட்டும். ரொம்ப நல்லது. ஸோ பகவான் என்னை அடையணும் அப்படின்னா ஏன் என்ன அடைய முடியறதில்ல அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வந்ததுன்னா, நமக்குள்ள இருக்கிற வாசனை, இந்த ராகத்வேஷம் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளால அவர் அடைய முடியறதில்லை. ஸோ பகவான் என்ன சொல்ற முதல்லன்னா, மையேவ மனாதத்வ மை புத்தின் நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்த்வன்ன சம்சய. என் மேல உன் மனசை முழுசா வச்சிரு, உன் புத்தியை எல்லாம் என் மேல செலுத்து, அப்ப நீ என்கிட்ட வந்துருவ, எனக்குள்ளே வசிப்ப அப்படின்னு எட்டாது. அதாவது கொஞ்சம் லெவல் ஆஃப் வாசனைகள் தான் இருந்ததுன்னா, இந்த பிணைப்புகள்லாம் ஒரு அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா, உன்னால முடியும். என்ன முடியும்னா, என் மேல முழுசா உன் மனசையும் உன்னோட புத்தியும் என் மேல செலுத்த முடியும் அப்படிங்கிறார். சரி, உன்னோட வாசனங்கள் இதை விட ஜாஸ்தியா இருக்கு, என் மேல மனசு முழுசா மனசையும் புத்தியும் வைக்க முடியல, ஏன்னா உனக்கு நிறைய ஈர்ப்புகள்லாம் இருக்கு, நிறைய பிணைப்புகள் இருக்கு, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ண, அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மை ஸ்திரம், உன்னால முடியலையா என் மேல ஸ்திரமா வச்சுக்கிறதுக்கு, அபியாச யோகேன தத்தோ, என் மேல கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணின்று, என்ன அடையணுங்கிற ஒரு நோக்கத்தை வச்சுட்டு கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணின்று நான் உனக்கு கிடைச்சிருவேன். அபியாச யோக பண்ணு. அதுவும் பண்ண முடியலையா, அபியாஸ் சேப்பிய சமர்த்தோசி, அதுக்கு அசமர்த்தமா இருக்கியா அப்படின்னா என்ன சொல்றார், மத்கர்ம பரமோ பவ மதர்த்தம் அப்படி கர்மாணி குர்வன் சித்திம வாப்சியசி. எனக்காக கர்மங்கள் செய், எனக்காக கர்மங்கள் பண்ணினேன்னா நான் உனக்கு அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தாப்புல என்ன, 11வது ஸ்லோகம் இன்னியோட ஸ்லோகம், அதுவும் பண்ண முடியலனா என்ன பண்ணணும், அதுக்கு சொல்ல, அதைததப்யசக்தோசி கர்த்தும் மத்யோகமாஸ்ரிதः சர்வகர்ம ஃபலத்யாகன் ததக் குரு யதாத்மவான். அத எனில் இதத் இந்த, அபி கூட, அசக்தோசி முடியவில்லை, கர்த்தும் செய்து, மத் என் யோகம், ஆஸ்ரிதா அடைக்கலம், சர்வ எல்லா, கர்ம பல கர்மங்களின் பலன்கள், தியாகம் தியாகம் பண்ணி, ததஹ பிறகு, குரு செய், யதாத்மவான் சுய கட்டுப்பாடு. என்ன சொல்ற அதுக்கப்புறம், அதையும் பண்ண முடியலையேனா,
அதையும்னா கர்மயோகம் பண்ண முடியல அப்படின்னு இருந்ததுன்னா, உங்களோட அவ்வளவு பிணைப்புகள் இருக்கு, கர்மயோகம் கூட ஒழுங்கா பண்ண முடியல. எனக்காக எல்லா கர்மங்களும் பண்றதுங்கிறது உன்னால பண்ண முடியலையா? என் யோகத்தில் அடைக்கலம் கொள், என்னோட ஒன்றாயிடு. எப்படி? சுய கட்டுப்பாடுடன் எல்லா கர்ம பலன்களை தியாகம் செய். ஒரு சின்ன பார்க்கலாம். அதைதப்யசக்தோசி அதைத தைத. இந்த 12வது அத்தியாயத்தில் நிறைய இந்த த வந்துட்டே இருக்கு. யாருக்கெல்லாம் கஷ்டமா இருக்கோ எல்லாரும் இந்த 12வது அத்தியாயத்தை முழுசா கரெக்டா சொல்லினா இந்த எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆயிடும். அதைத தை தை அழுத்தி சொன்னோம். அதைத தப்ய சக்தோசி, தப்ய தமிழாக, சக்தோஷமிழாக, சக்தோ இழுத்தலாம் நெடில் எழுத்து, தோ சி சி ஷார்ட் ஆயிடும். கர்த்தும் ரஃபார் கொடுத்து கர்த்தும், மத்யோக மத்யோ மேராகத் கொடுத்து மத்யோக மாஸ்ரீ மாமிராகத் கொடுத்து மத்யோக மாஸ்ரிதஹ, சர்வ கர்ம பலத்யாகன், சர்வ ரஃபார் கர்ம ரஃபார், பலத்யாகன் பலம் வரக்கூடாது, அது பல கலந்தது, பலத்யாகன், சர்வ கர்ம பலத்யாகன், ததः குரு, ததः 2 த அப்புறம் விசர்க இருக்கு, க வருது, ததः குரு யதாத்மவான், யதாத்ம தாமில் ஆகத் கொடுத்து ததः குரு யதாத்மவான். कविता जी। जय श्री कृष्णा सर। जय श्री कृष्ण जी। अतैतदप्यसक्तोऽसि कर्तुं मद्योगमाश्रितः, सर्वकर्मफलत्यागं ततः कुरु यदात्मवान्। பியூட்டிஃபுல் மா. அந்த जय श्री कृष्ण। பலத்தியாகம் வருது, பல ப கொள்ள ட்ரை பண்ணுங்க. फलत्यागं, பலத்தியாகன், பலத்தியாகன் வேண்டாம், அது மட்டும் தான் சும்மா பார்த்துங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதைததப்ய சக்தோசி கர்த்தும் மத்யோகம் ஆஸ்ரிதா. இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லோகத்துல கர்மயோகம் பண்ணு, எனக்காக கர்மங்கள் பண்ணு, நீ என்னை அடைஞ்சிருவை. இங்க என்ன சொல்றதுன்னா, உன் கர்மத்தின் பலன்களை தியாகம் பண்ணிடு. இது ரெண்டுமே பகவானை கிட்ட போறதுதான். கர்மங்கள் பகவானுக்காக பண்ணோம்னா அது பக்தி யோகம். எல்லாமே பகவானுக்காக கர்மங்கள் பண்றது. இது கர்ம பலம் தியாகம் பண்றது, இது கர்மயோகம். மத்யோக மாஸ்ரிதா அதைததப்ய சக்தோசி மத்யோகமாஸ்ரிதா. உன்னால இதை பண்ண முடியலையா என்னோட யோகம் பண்றதுக்கு, அப்ப நீ இந்த சர்வ கர்ம பலத்தியாகம் பண்ணு. இந்த மத்யோகமாஸ்ரிதா அதைததப்ய சக்தோஷியோட சேர்ந்து இருக்கு. யதாத்மவான், யதாத்மான்னா மனசெல்லாம் கட்டுப்படுத்தின்னு பண்றது. அதுவும் கர்ம யோகம் பண்றதுதான் அது முக்கியமானது. ஸோ இதுலேருந்து தெரியறது, இந்த ஸ்லோகம் கர்மயோகம் பண்ணு அப்படிங்கிறது முக்கியம். இது வரைக்கும் சொன்ன ஸ்லோகங்கள்லாம் பக்தி யோக மார்க்கத்துல இருக்கு. என் மேல எல்லா மனசையும் புத்தியும் செலுத்து, அபியாச யோகம் பண்ணு, அப்புறமா எனக்காக எல்லா கர்மங்களும் எனக்காக பண்ணு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இது கர்ம யோகம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, சர்வ கர்ம பலத்தியாகம் தத குரு யதாத்மவான். அதாவது யாருக்கு யோகம் பண்ணுமோ, அதாவது பகவானோட ஒன்றாகணுமோ, கர்மங்கள் தான் அதுக்கான சரியான வழி அப்படின்னு 6வது அத்தியாயத்துல கூட சொல்லிருக்கா. 6 ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே. யோக நிலையை அடைய விரும்பும் முனிகள் கர்மயோகம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு 6வது அத்தியாயம். அதே தான் இங்கேயும் சொல்ற, கர்ம யோகத்தை பண்ணு.
இந்த கர்மயோகத்தை பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மத்திலேருந்து வர பலன்கள் மேல அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறது தான் கர்மயோகம். ஏன்னா அந்த அட்டாச்மெண்ட், அந்த பிணைப்பு தான் நம்மளை பகவான்கிட்டேருந்து தனித்து விடுறது. ஸோ தன்கிட்ட இருக்கிற அந்த யதாத்மமான், தன்கிட்ட இருக்கிற அந்த புலன்கள் எல்லாத்தையும் மடக்கி வச்சுண்டு, புலன்கள் எல்லாம்னா என்ன, வெறும் இந்த பார்வை அதெல்லாம் இல்லை, மனசும் புத்தி ரெண்டும் அதில் சேர்ந்தது தான். அதெல்லாத்தையும் கட்டுப்படுத்திண்டு கர்மத்திலேருந்து வர பலன்களை தியாகம் பண்றது. ஏன்னா எல்லாத்துலயும் கட்டுப்படுத்தலைன்னா மனசு பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும், அதோட கர்ம பலத்துக்கு பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கும். ஸோ அதனாலதான் இதுல ரொம்ப முக்கியமானது என்ன, சர்வ கர்ம, எல்லா கர்மங்களும். எல்லா கர்மங்களும்னா இந்த ஆன்மீக வழியில பண்ற கர்மங்களா இருக்கட்டும், தானங்கள், கர்மங்கள், யஜ்ஞங்கள், எது வேணாலும் இருக்கட்டும், ஆர் நம்ம நார்மலா வீட்டுல பண்ற வேலைகளா இருக்கட்டும், எல்லாத்துமே அதோட பலன்களை தியாகம் பண்ணு. சர்வ கர்ம பல தியாகன். தியாகம் பண்றதுன்னா நமக்கு ஏதாவது கிடைச்சது அதை தூக்கி எறியறதுங்கிறது தியாகம் இல்லை. அது என்னோடது அப்படின்னு நினைக்கிறது தான் அதோட தியாகம் பண்றது. தியாகம் டசன் மீன் எடுத்து வந்த பலன்கள் எல்லாத்தையும் தூக்கி எறியறது. பலன்கள் வரதான் வரும், அதான் அது என்னோடது இல்லை, இது எல்லாமே பகவானோடது தான் அப்படின்னு நினைக்கிறது தான் கர்ம பல தியாகம். அண்ட் இன்னொன்னு என்ன, இந்த கர்மங்க பல தியாகம் பண்றதுன்னா கர்மங்களே பண்ணாம இருக்கிறது இல்லை. ஏன்னா பகவான் அதுவும் சொல்லியிருக்கார், அகர்மம் பண்றதுலயும் உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு. மாதே சங்கோத்ஸ கர்மணி, அகர்மணத்தோட நீ சங்கம் வச்சுக்காதே அப்படின்னு தான் சொல்ற. ஸோ கர்மம் பண்ணாம இருக்குன்னு சொல்லல, கர்மங்கள் பண்ணிதான் ஆகணும். கர்மங்களோட பலனை தூக்கியறின்னு சொல்ல, கர்ம பலன்கள் வரத என்றது இல்லை, இதெல்லாம் பகவானது அப்படின்னு நினைக்கிறது தான் சர்வ கர்ம பலத்தியாகன். ததக் குரு யதாத்மவான். ஸோ இந்த கர்மா, லா ஆஃப் கர்மாஸ் அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு பிசிக்ஸ் லா என்ன, ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கதான் இருக்கும். எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கதான் இருக்கும். அந்த ரியாக்ஷன் ஒரு ரிசல்ட். எந்த ஒரு கர்மம் பண்ணாலும் அதுக்கு ஒரு ரிசல்ட் வந்துதான் வரும். ஸோ அதை அந்த ரிசல்ட் பலம் அப்படிங்கிறார். ஏன் அது பலம் அப்படிங்கிறார்? நிறைய வார்த்தைகள் இருக்கலாம் ரிசல்ட்டுக்கு, ஆனா பலம்னு சொல்றார். ஏன்னா பலத்துக்குள்ள என்ன இருக்கும், சீட்ஸ் இருக்கு, பீஜம் இருக்கு. அந்த பீஜம் நமக்குள்ள அதுலேருந்து பல பலன்கள் வர ஆரம்பிச்சிடும். அந்த பல பலன்கள்லேருந்து பல ஆயிரக்கணக்கான பீஜங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மனசு ஒரு கர்மம் பண்ணானா அதோட பலத்தை பார்த்தோம்னா, அது பல நம்மளோடதுன்னு வச்சுட்டோம்னா, அந்த பலத்திலேருந்து வர்றது சீடும் நம்மளுது, அந்த சீட்லேருந்து வர பல பலன்களும் நம்மளுது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், நம்மளோட பிணைப்புகளும் அதோட போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பலன், ஒரு பழத்தை சாப்பிட்றோம், அந்த பழம் ரொம்ப இனிமையா இருக்கு அப்படின்னு இருந்தோம்னா, மனசு உடனே இந்த வாயில இருக்கிற இந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் புத்திக்கு அனுப்புறது, இதே நல்லா இருக்கு இந்த டேஸ்ட் அப்படின்னு. உடனே புத்தி என்ன யோசிக்கிறது, ஆஹா இந்த பழத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா மனசுக்கு என்ன ஆகுது, மனசு சொல்லுது, ஆஹா இன்னும் இந்த பழம் நிறைய சாப்பிடலாம், ஏன்னா இது எனக்கு ஒரு நல்ல சுகானுபாவம் கிடைக்கிறது, அதனால இந்த பழம் இன்னும் சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணும். அந்த பழத்திலேருந்து வர அந்த இனிப்பு அதோட ரிசல்ட் தான். ஆனா அது ஒரு பலமா ஆக்கி அதோட ஒரு பிணைப்பு அதோட இன்னும் அதிகமா பண்ணணும்னு மனசு அதுக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறது. ஸோ அதனால
இந்த கர்ம பலன்களை எனக்கு இல்லை, இது எல்லாமே பகவானுக்கு. இந்த பழம் நல்லா இருக்கு, இதோட டேஸ்ட், ஆனா இந்த டேஸ்ட் நான் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறது கர்ம பல தியாகம். இப்போ எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கோம், இதுக்கு என்ன ரிசல்ட் வரும், நல்லா பாஸ் ஆனுமே, நான் பாஸ் ஆனுமே அப்படின்னா நமக்கு வந்து டென்ஷன் தான் ஜாஸ்தியாகும். இந்த டென்ஷன் ஆனால் நல்ல இப்போ நம்ம இப்போ மனப்பாடமாக சொல்ல ட்ரை பண்ண அந்த அந்த ஆங்ஸைட்டியில் அதோட பலன் நல்லா இருக்காது. இதே இந்த கர்மத்தை இந்த சொல்றதுனால வர பலன், நமக்கு நல்லா சொல்ல கிடைச்சதே அப்படிங்கிற பலன், இதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம். அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் பகவானுக்கு அப்படின்னு விட்டா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. அப்புறம் நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா மனசை வந்து நம்மளால முதல்ல பகவான் வந்து சொன்னாரு என் மேல செலுத்து அப்படின்னு. அதுக்கான வழி இது. அதனால கர்ம பல தியாகம், கர்மயோகம் பண்ணு அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இது மாதிரி சிம்பிளா 4 வழிகளை சொல்லியிருக்க. என் மேல வச்சிரு, அது முடியலையா அபியாசகம் பண்ணு, அபியாசகம் பண்ண முடியலையா கர்மங்களை எனக்காக பண்ணு அப்படிங்கிற கடைசியா அதுவும் முடியலையா கர்ம பல தியாகத்தை பண்ணு அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல இந்த கர்ம பல தியாகத்தை பத்தி இன்னும் அழகான ஒரு அர்த்தம் சொல்றார். ஸ்ரேயோ ஹி ஞானம் அபியாசாத் ஞானாத்யானோ விசிஷ்யதே தியானாத் கர்ம பல தியாகஸ் தியாகாச்சாந்திரனந்தரம். ஸ்ரேயோ சிறந்தது, து ஆனால், ஸ்ரேயோ சிறந்தது, ஹி ஏனென்றால், ஞானம் ஞானம், அபியாசாத் பயிற்சி, ஞானாத் ஞானத்தை விட, தியானம் தியானம், விசிஷ்யத்தே சிறந்தது, தியானாத் தியானத்தை விட, கர்ம பல தியாகம், இப்ப சொன்னோமே அதே கர்ம பல தியாகம், கர்மங்கள் பலத்தை விடுறது, தியாகம் பண்றது, தியாகா சாந்தி, தியாகம் பண்ணா சாந்தி சாந்தி, ததனந்தரம் உடன், அடுத்ததாக பகவான் சார் பயிற்சியை விட ஞானம் சிறந்தது, தியானம் ஞானத்தை விட சிறந்தது, கர்ம பலன்களின் தியாகம், கர்ம பலன்களை தியாகம் செய்வது தியானத்தை விட சிறந்தது. ஏனென்றால் தியாகம் செய்தவுடன் சாந்தி நிலவும். அழகா சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். ஸ்ரேயோ ஹி ஞானம் அபியாசாத், ஸ்ரேயோ ஸ்ரேயோ ரெண்டுமே நிழல் எழுத்துக்கள். ஹிஜ்ஞான ஹிமேல ஆகாத் கொடுத்து ஞா வருதுனால ஹிஜ்ஞானம் அபியாசாத், மபியாம ஸ்ரேயோ ஹிஜ்ஞானம் அபியாசாத் ஞானாத்யானம் விசிஷ்யதே, ஞானாத்யா இது யா 3 ஜாயிண்டா இருக்கு. ஞானாத்யானம் விசிஷ்யதே, விஷி குறில் எடுத்துக்க, சிஷ்யதே ஷிமேலாகாத் கொடுத்து விசிஷ்யதே, தியானாத் கர்ம பல தியாகஸ், தியானாத் கர்ம, தியானாத் நாமிலாக கர்ம ரஃபார் கொடுத்து பல தியாகஸ், தியாகாச்சாந்தி, தியாகாச்சாந்தி, தியாகா ரெண்டுமே நடுவில் காச்சா காமிலாக இச்சன் ச ஜாயிண்டா இருக்கனால தியாகாச்சாந்தி ரனந்தரம். मैथिली जी। जय श्री कृष्ण। श्रेयोगी ज्ञान अभ्यासाद् ज्ञानाद्यानौ विशिष्यते, ध्यानात् कर्म फल त्यागस् त्यागात् चान्तिरनन्तरम्.
பியூட்டிஃபுல்லி. ஞானம் அபியா, அது ஞானம் அபியான்னு சேர்த்து சொல்லலாம். தனித்தனியாக சொல்கிறேன், அது கரெக்டாக இருந்தாலும் ஸ்ரேயோ விஜானம் அபியாசாத் சொல்றது பதிலாக ஞானம் அபியாசான்னு சேர்த்து சொல்லிக்கலாம். பாக்கியெல்லாம் பர்ஃபெக்டான. ஸோ பகவான் வந்து 8வதுலேருந்து இந்த 11வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தேன்னா 4 மெத்தட்ஸ் சொல்லி கொடுத்தார். இந்த 4 மெத்தட்ஸ் எப்படி உங்களோட வாசனங்கள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல எதை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்கார். ரொம்ப குறைச்சலான வாசனங்கள் இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாகவே தியானம் பண்ணு, ஸ்ட்ரைட்டாகவே எம்மேல மனசும் உன்னோட புத்தியும் வச்சிரு அப்படிங்கிற. அதை விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அபியாச யோகம் பண்ணுங்கிற. அதை விட ஜாஸ்தியாக இருந்தால் கர்மங்கள்லாம் எனக்காக பண்ணு அப்படிங்கிற. அதையும் பண்ண முடியலையா, அதை விட ஜாஸ்தியான உன்னோட உங்களுக்கு பகவான் மேலே அது ஒரு அவ்வளவா நம்பிக்கை இல்லையா, இங்கே போக முடியாது இல்லையா, கோயிலுக்கெல்லாம் பார்க்க முடியலையா, பூஜை பண்ண முடியலையா, எது பண்ண முடியாது, அது மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கடைசியாக ஒரு சிலர் எல்லாம் பண்ணாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உன் கர்மத்திலேருந்து வர பலன்களை நீ தியாகம் பண்ணு அப்படிங்கிறது. ஸோ நமக்கு ஒரு மனசுல இந்த மாதிரி ஒரு டவுட் இல்லை, கர்ம பல தியாகம்னு எல்லாத்தோடையும் நீ கீழுதா அப்படின்னு. அதான் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியலன்னா இது பண்ணுன்னா அப்படின்னா அவ்வளவு மட்டமானதா இந்த கர்ம பல தியாகம் அப்படின்னா பகவான் சொல்றார். அண்ட் கடைசியில பார்த்தீங்கன்னா இந்த கர்ம பல தியாகம் சொல்றதுல மட்டும் கடைசியில பாக்கி 3 ஸ்லோகத்துல நீ என்ன அடைவா, நீ என்ன அடைவா, என்ன அடைவா அப்படிங்கிறார். இதுல வந்து சாந்தியை அடைவார் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த கர்ம பல தியாகம் வந்து ரொம்ப கீழ்மையானது, இதுலேருந்து எனக்கு அவரையும் கிடைக்காது அப்படின்னு நமக்கு ஒரு மனசுல ஒரு டவுட் வரலாம். ஸோ அந்த டவுட் எடுக்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்றார். இந்த கர்ம பல தியாகம்ங்கிறது இதெல்லாம் இன்ஃபீரியர் கீழ்மையானதுன்னு இல்லை, அதுக்காக இந்த 4மே கீழ்மையானதுன்னு இல்லை. அதாவது அபியாசம் வந்து மனசை வைக்கிறத விட கீழ்மையானதா, அவர் கர்மங்கள் பகவான் பண்றது அதை விட கீழ்மையா அப்படின்னு இல்லை. இந்த 4 வழிகளை சொல்லி கொடுத்துருக்கார். இதுல நீ எதை எடுத்தாலும் பண்ணலாம். நீங்க அதுல இந்த முதல் 3 வழிகள் ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் புரியுது. இந்த 4வது வழி புதுசா அவர் சொல்லிக் கொடுக்குறார். ஏன்னா 4வது வழிதான் ரொம்ப முக்கியமானது. வேற எந்த ஒரு ஹோலி கிரந்தம் எடுத்தாலும் அதுல வந்து கர்மயோகத்தை பத்தி என்னைக்குமே அவ்வளவா அழகா சொன்னதில்லை. பகவத்கீதையில தான் கர்மயோகத்தை கொண்டு வர்றார். கர்மங்கள் நீ பண்ணிதான் ஆகணுங்கிறத. கர்மங்கள் ஒன்றும் கெட்டது நல்லது ஒன்றும் கிடையாது அதுவும் சொல்றது. எல்லா புத்தகத்தை எடுத்தாலும் நீங்க எந்த மாதிரியான புத்தகத்துல கர்மங்கள்லாம் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் உங்களை இழுத்துன்னு போவா, உங்களை வந்து சன்னியாசி ஆகிறதுக்கு தான் எடுத்துன்னு போவா, உங்களை வந்து இதெல்லாம் பண்ணாதே இதெல்லாம் பண்ணாதேன்னு தான் சொல்லுவா. இதை பண்ணுன்னு கூட ஒன்றும் சொல்ல மாட்டா. ஆனா இதுல மட்டும்தான் நீ கர்மயோகம் பண்ணணும். ஆனா இதுல ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் பகவான் ஆட் பண்றாரு. அது என்னன்னா கர்ம பலன்களை தியாகம் பண்ணு, அவ்வளவுதான் சொல்றாரு. ஸோ இந்த 4 வழிகளுமே நமக்கு பகவான் டைச்சின்னு போறது. அதுல வந்து சொல்ல ஸ்ரேயோ ஹிஜ்ஞானம் அபியாசாத். இது என்னடா அப்படின்னா அபியாசம் அப்படின்னா பிராக்டிஸ் பண்றது. அபியாசத்தை விட ஞானம் பெட்டர் அப்படின்னு சொல்றாரு. இது நீங்க வந்து வாழ்நாள்ல எல்லாமே உள்டாவதான் நம்ம நினைச்சுக்கிறோம். ஞானத்தை விட பிராக்டிஸ் தான் பெட்டர் அப்படின்னு தான் எல்லா புத்தகமும் சொல்றது. ஆனா நடைமுறையில பாருங்க, நடைமுறையில இப்ப நீங்களே இன்னைக்கு கிளாஸ்ல என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதுன்னா ஞாபகம் வருது, ஞானம் இருந்தா ஞாபகம் வருது. சொல்லிண்டே இருந்தா கூட அது ஞாபகம் இருக்கிறது இல்லை, ஆனா புரிய ஆரம்பிச்சதுன்னா ஞாபகம் வருது. ரொம்ப ஈஸியா இருக்கு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500,000 பாட்டுகள் எனக்கு மனப்பாடமா தெரியும். ஏன்னா அது எனக்கு அது புரியறது அதனால. சோ அபியாசத்தை விட ஞானம் முக்கியங்கிற. இப்ப நீங்களே பாருங்க, உங்க வீட்டிலேயே தான் பூஜை நடக்கிறதா இருக்கட்டும், அங்க பாட்டுக்கு பூஜை நடந்துட்டு இருக்கும், பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா பூஜைய. இங்க அதே வாத்தியார் கையில அதை பூஜை பண்ணிட்டு இருக்கிறதையே போன்ல ஏதோ நோண்டிட்டு இருப்பார், பக்கத்துல இருக்கிறவாள்லாம் வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பா. அந்த பூஜைக்கான
யாரு பூஜை பண்றதுக்காக உட்கார்ந்துருக்காரோ அவர் கூட இவர் ஏதோ சொல்றாரு, மிடில் ஏதாவது பண்ணுவார், அதுக்கு மிடில் எல்லாம் மனசு இங்க போகும். ஸோ ப்ராக்டிஸ்ங்கிறது, ஆனா இதே இந்த எல்லாருமே இது புரிஞ்சுண்டு பண்ணானா அதோட லெவல் கொஞ்சம் மேலே இருக்கும். உங்களை நீங்க சின்னதாகவே நினைச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்றேன், அதை புரிஞ்சுண்டு சொன்னோன்னு அந்த ஸ்லோகத்து மேல உங்களுக்கு எவ்வளவு ஒரு மனசு வந்துடுது. அதனால்தான் இங்க வந்து ஞானம் ஸ்ரேயோ ஹிஜானம் அபியாசாத், அபியாசத்தை விட ஞானம் தான் முக்கியம், ஸ்ரேயஸானது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்சர்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்த இருக்கிற இந்த எல்லா இந்த வேத புராணங்கள்லாம் இதெல்லாம் பண்ணுங்கிறது, இந்த கர்மங்களை பண்ணு, இந்த காரியங்கள் எல்லாம் பண்றது சொல்றது வந்து ஞானம் இல்லாம பண்றதுல அதுக்கான எஃபெக்ட் வராது. ஏன்னா ஞானம் வந்தாதான் பகவான் அடையணுங்கிற ஒரு புத்தி நமக்கு வரும். அதனால அபியாசத்தை விட ஞானம் முக்கியது, சிரேஷ்டானது அப்படிங்கிற. அதுவும் ஞானா தியானம் விசிஷ்யத்தே அப்படிங்கிறார். ஞானத்தை விட தியானம் ரொம்ப முக்கியம். தியானம் அப்படின்னா மெடிடேஷன் பண்றது. மெடிடேஷன் பண்றது அதாவது அது மேலேயே பகவான் மேல, அவர் அந்த ஸ்லோகத்து மேலேயே மெடிடேஷன் பண்றது, பகவான் மேலேயே மெடிடேஷன் பண்றது, மெடிடேட் பண்றது, அதுலேயே தியானத்தை வச்சுருக்கிறது. தியானத்தை வச்சிருந்தா மெடிடேஷன் நிறைய பேர் என்ன பண்றா, நான் காலங்காலத்தால மெடிடேஷன் பண்ணேன், எனக்கு பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்குங்க. இது நிஜம். நீங்க காலங்காலத்தால உட்காந்து மெடிடேஷன் பண்ணேன்னா அதுக்கு வந்து தூக்கம் வர மாதிரி மெடிடேஷன் தூங்குறியா அப்படிங்கிறது இல்லை. இந்த மெடிடேஷன் பண்ணிட்டு எழுந்துன உடனே யார் ஒழுங்கா மெடிடேட் பண்றாளோ அவளுக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் இல்லை. சும்மா வந்து மெடிடேட் பண்றது ஒழுங்கா யார் மெடிடேட் பண்றாளோ அவள் வந்து மெடிடேஷன் முடிஞ்ச அப்புறம் அவளுக்கு பயங்கர எனர்ஜி வரும். ஸோ அதனால ஞானா தியானம் விசிஷ்யத்தை அப்படிங்கிறார். கடைசியா சொல்றார் தியானாத் கர்ம பலத்தியாகம். இந்த கர்ம பலத்தியாகம் இந்த தியானத்தை விட மேலானது. ஏன்னா கர்ம பல தியாகம் பண்ணோம்னா நமக்கு இருக்கிற இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் போயிடும். ஒண்ணுமே அட்டாச்மெண்ட் இல்லை. எல்லா கர்மங்களும் தியாகம் பண்றோம். தியாகம் பண்றோம்னு நம்ம பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோம். எதெல்லாம் இருக்கு, எதை கர்ம பலன்களை எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம், எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எந்த மாதிரியான ஒரு பலன் இருந்தாலும் பகவானுக்கு. ஏன்னா அந்த கர்ம பலன்களுக்கு எதிர்பார்ப்போடு அந்த கர்மங்கள் பண்றதுனால்தான் அதோட பிணைப்பு வருது. சோ உங்க ஆத்திலேயே ஒரு பூஜை பண்றா, வெறும் ஒரு சின்ன நம்ம ஆத்துல ஒரு நவக்கிரக யோகம் ஹோமம் பண்றாளா இருக்கட்டும், கணபதி ஹோமம் பண்றாளா இருக்கட்டும், இது உங்க ஆத்துல நடக்கிறதுன்னு நினைச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் யாரோ ஒரு மந்திரத்தை உச்சம் இருக்கா, பக்கத்துல யாரோ உட்காந்துருக்கா, ஏதோ பேசிட்டு இருக்கா, பக்கத்து ரூம்ல யாரோ காஃபி ஆத்தின்னு இருக்கா, அதுக்கு எப்படி அது பண்றதுனால அதோட பலன் கிடைக்குமா? காசும் கிடைக்காது. செகண்ட், அந்த எஜமானுக்கும் சரி அந்த பூஜை பண்றவாளுக்கும் சரி அதோட மீனிங் புரிஞ்சுண்டு ஞானத்தோட பண்றா அதே ஹோமத்தை. ஒவ்வொரு சமயத்திலையும் எதெல்லாம் பண்றாளோ, எதெல்லாம் ஆಹುತಿ கொடுக்குறாளோ, அது எதுக்கு பண்றா, அதனால அதுக்கு எங்க போய் சேரணுங்கிறத ஒரு நாலேஜோட பண்றான்னா அதுக்கு எப்படி இருக்கும்? டெஃபினட்டா பெட்டரா இருக்கும். இதையே ஒரு தியான நிலையில அதே ஹோமம் பண்ணானா அப்ப மனசுல இருந்து வேற எதுவுமே காதுல ஒழிக்காது. ஏன்னா புரிஞ்சுண்டு பண்றச்சியும் பக்கத்துல இருக்கிற டிஸ்டர்பன்ஸ்னால நம்மளோட மனசு இங்க எங்க போயிட்டு இருக்கும். அதனால அதை புரிஞ்சுட்டு இருந்தாலும் ஒழுங்கா பண்ண முடியாது. இதே மூணாவதா தியானத்தோட பண்ணோம்னா, மனசுல தியானம் வச்சுட்டு இதே ஸ்லோகங்களை, இதே மந்திரங்களை, அதே எஜமானும் அதே பூஜாரியும் சேர்ந்து பண்றா இந்த பூஜைய அப்படின்னா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும், பெஸ்டா இருக்கும். ஆனா அதை விட மேலானது
இந்த கர்மங்கள்னால நான் பண்றேனே, அதனால எதெல்லாம் நமக்கு கிடைக்க போறதோ இதெல்லாம் பகவானுக்கு நல்லது நடக்கிறதோ கெட்டது நடக்கிறதோ எந்த மாதிரியான ஒரு பலனும் பகவானுக்காக கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னான்னா அது இந்த தியானத்தை விட மேலானது அப்படிங்கிறார். ஏன்னா தியாகா சாந்தி அனந்தரம். இந்த தியாகம் பண்ணிட்டோம்னா ஒரு பிணைப்பிலும் கிடையாது நமக்கு. அண்ட் என்ன நிலவும்? சாந்தி நிலவும். ஸோ நான் இப்போ லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து காரணம் இதுதான். எனக்கு இது எல்லாமே உள்டாவா பட்டுது. இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு பிராக்டிஸை விட வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு. வெறும் நாலேஜ் போராது, பிராக்டிஸ் பண்ணாதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு தானே நம்ம கத்துன்னு இருக்கோம். அதுக்கப்புறம் தியானம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது என்ன வெறும் தியானம் பண்ணிட்டு ஒரு அதுக்கும் இந்த இதுக்கும் இன்னும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. தியானம் வந்து நான் ஏதோ பண்றேன், அது வந்து என்னை வந்து ஒரு நிமிஷத்துக்கு என்ன கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக பண்றேன், அதுக்கப்புறமா அதை விட்டுட்டு நான் எழுந்துன்னு போயிடுறேன். அதை வச்சுன்னு எனக்கு எதை கிடைக்க போறது? அந்த காலம் எனக்கு என்ன என்னோட வேலையெல்லாம் நல்லா நடக்க போறதா? இல்லை இல்லையா? ஸோ அதுக்கு இந்த ஞானத்துக்கும் அதுக்கு விட அபியாசத்துக்கும், அபியாசம் தானே, ப்ராக்டிஸ் பண்ணுறது தானே முக்கியம். தியானம் பண்ணுறதுனால எனக்கு எதாவது கிடைக்க போகிறதா? ப்ராக்டிஸ் பண்ணாதானே கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே உல்டாவாக தான் எனக்கு தோணித்து. பகவான் என்ன இப்படி உல்டாவாக சொல்கிறார் அப்படின்னு. அதுக்கப்புறம் கர்ம பலத்தியாகம் அப்படிங்கிற சாந்தி நிலைக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் தான் நினச்சி பார்த்தா அதோட அதோட இந்த வரிசையில் இப்படி உள்டா பார்த்தோம்னா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு புரியுது. என்ன அப்படின்னா, முதல்ல இந்த கர்ம பல தியாகம் பண்ணா என்ன கிடைக்கும்னு பகவான் சொல்றார். நான் கிடைப்பேன் அப்படி சொல்றாரா? இல்ல. என்ன சொல்றார்? தியாகா சாந்தி அனந்தரம். சாந்தி கிடைக்கும், ஆங்ஸைட்டி போயிடும், என்ன நடக்க போறது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும், அதெல்லாம் போயிடும். நல்லது வருமா கெட்டது வருமா அதெல்லாம் போயிடும். சாந்தி, பீஸ் ஆஃப் மைண்ட். இந்த இடத்துலயே நம்மளால இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தாலே போதும். நம்மளால இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்னாரே அதை பண்ணிட முடியும். மனசையும் மைண்டையும் பகவான் மேல செலுத்தணும் அப்படிங்கிறாலே அது அங்க அப்படி டைரக்டா போயிடலாம். ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிற பகவான். அது பண்ணு போரும் அப்படின்னு தான் சொல்றாரு. அது பண்ணோன்னா நான் கிடைச்சிருவேன் அப்படிங்கிறார். அது பண்ண முடியலனாதான் பாக்கி எல்லாம் பண்ண சொல்றாரு. ஸோ இந்த சாந்தி நினைத்தப்புறம் தியானம் பண்ணோம்னா, சாந்தியில பண்ணிட்டோம்னா தியான நிலையில போனோம்னா, தியானம் பண்ணா என்ன கிடைக்கிறது? நம்மளால தியானம் பண்ணி முடிச்சு எழுந்துட்ட உடனே பயங்கர எனர்ஜி கிடைக்கிறது. ஏன்னா அது மனசு ஃபுல்லா ஃபோக்கஸ்டா இருக்கு. தியானம் பண்ணது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. தியானம் பண்ணா எனர்ஜி கிடைக்கிறது. அந்த எனர்ஜி கிடைக்கிறது, அந்த எனர்ஜி இருந்ததுன்னா நமக்கு வந்து ஞானம் ஈஸியா வரும். காலங்காத்தால 4 மணிக்கு எழுந்து படி அப்படின்னு சொல்றோம் குழந்தைகள்லாம் இப்பெல்லாம் நம்மள பூவுங்கிறது என்ன இப்படிலாம் வளர்ற அப்படின்னு. ஆனா அதுல நிறைய சயின்டிபிக் தத்துவம் இருக்கு. எல்லாருமே சொல்லுவா, எல்லாருமே ஒத்துண்ட விஷயம் இதுதான். காலங்காத்தால எழுந்துன்னு படிச்சான்னா உனக்கு நல்லா படிப்பு வரும் அப்படின்னு. ஸோ இந்த ஞானம் வந்து அந்த சமயத்துல தான் பெஸ்டா வரும். ஏன்னா நீங்க வந்து இந்த தியானம் பண்ணி ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறச்ச அந்த ஞானம் வருது வந்து பெஸ்ட் டைம். அந்த ஞானம் வந்த அப்புறமா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த பிராக்டிஸ்க்கு நிறைய எஃபெக்ட் இருக்கும். அதனால்தான் பகவான் வந்து பிராக்டிஸை விட ஞானம் முக்கியம், ஞானத்தை விட தியானம் முக்கியம், தியானத்தை விட கர்ம பலத்தியாகம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பகவான். அந்த கர்ம பலத்தியாகம்ங்கிறது கீழ்மையானது இல்லை, அது ரொம்ப மேலானது. அது பண்ணால்தான் உனக்கு இதெல்லாம் பண்றது இன்னும் ஈஸியாயிடும். ஏன்னா எதை பண்ணாலும் இந்த இந்த 4 சொல்லியிருக்கார். அதாவது தியாகா முதல்ல வந்து அபியாசம் பண்ணிட்டு இருந்தாலே, நல்லதா பண்ணோம்னாலே உங்களால மனசை வந்து பகவான் மேல செலுத்த முடியும். அது பண்ண முடியல, ஞானம் இருந்தா கூட பகவான் மேல மனசை செலுத்த முடியும்.
தியானம் பண்ணாலும் பண்ண முடியும். ஆனா இந்த கர்மபல தியாகம் பண்ணிட்ட இதெல்லாம் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கர்மபல தியாகம் பண்ணு. அதை பண்ணா உனக்கு சாந்தி கிடைக்கும். இந்த சாந்தி பண்றதுனால இதெல்லாம் ரிவர்ஸ்ல நீங்க போய் பகவான் அடைஞ்சிடலாம் அப்படின்னு பகவான் வந்து ரொம்ப அழகா இந்த 4 வரிகளை சொல்லியிருக்கார். இதுலேருந்து எதை வேணாலும் நம்மளால கடைப்பிடிச்சுக்கலாம். பகவான் மேல மனசையும் புத்தியும் செலுத்தலாம். முடியவில்லையா, அபியாச யோகம் பண்ணலாம். பகவானை தான் அடையணுங்கிறத பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அது முடியலையா, கர்மங்களை பண்ணலாம். பகவானுக்காக கர்மங்களை பண்றோம். எந்த கர்மமும் பகவானுக்காக பண்றோங்கிறது பண்ணி இருக்கலாம். அது பண்ண முடியலையா, கர்ம பலங்களை எல்லாம் தியாகம் பண்ணலாம். இதுதான் 4 வழிகள் பக்தி யோகத்துக்கு. கர்ம யோகத்திலேருந்து பக்தி யோகத்துக்கு போலாம். அப்படி பண்ணாந்து பகவான் சொல்ற, நான் உனக்கு அடைவேன், நீ என்ன அடையலாம் அப்படிங்கிறது. அதையும் நான் நினைச்சு பார்த்தேன். பகவான் வந்து நீ என்ன அடைவா இப்படிதான் சொல்ற. நான் உனக்கு கிடைப்பேன் அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன்னா கிடைக்கிறது வந்து ஒரு பலனாயிடுறது. பகவான் கிடைக்கணுமே அப்படின்னு நம்ம போனோம்னா அது வந்து நமக்கு வந்து கர்மங்கள் வந்து பல தியாகம் பண்ணின்னு போறது இல்லை. பகவானை அடைவாய்ங்கிறது வேற கன்செப்டே வேற. பகவானை அடையணும், பகவான் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கக்கூடாது. பகவானை அடையணும்ங்கிறது தான் நோக்கம் வச்சுக்கணும். அதுக்கான வழிகள் பகவான் வந்து இந்த ஸ்லோகத்துல இருக்கு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்திலேருந்து எனக்கு யாரு பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டு வந்திருப்பார். ஸோ அதோட இன்னையோட கிளாஸை முடிச்சுக்கலாம். நாளைக்கு அதை ஆரம்பிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஐயா 2 ஸ்லோகம் பண்றதுக்கு எனக்கு என்னோட ஆர்த்தியை நீங்க நோட்டீஸ் பண்ணலாம் சார். நீங்க கொடுத்த கிருஷ்ணர் போட்டோ அதுக்கு ஜம்பர் ஜிப்பு கூட வச்சிருந்தேன் இல்லையா, நான் நோட் பண்ணேன்.